ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஊழியர்களுக்கான ஒரு செய்தி. நாளிலே ஒரு முன்மாதிரியான ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வேதத்தில் ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லலாம். இன்றைக்கு முன்மாதிரியா இருக்கிற ஊழியர்கள் மிக குறைவு, ஒரு மாதிரியா இருக்கிற ஊழியர்கள் ஏராளம். ஒரு ஊழியன் என்று சொன்னாலே ஒரு முன்மாதிரியாய், இது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். என்னை போலடியான் சொல்லுகிறான், என்னை போல் ஆகுங்கள். இன்றைக்கு அந்த வார்த்தையை நாம் சொல்லுவதற்கு தைரியம் வேண்டும். என்னை போல் ஆகுங்கள், அவரை போல் ஆகுங்கள், இவரை போல் ஆகுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லுகிற ஊழியர்கள் மிக குறைவு. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. பவுலடியான் சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலிருந்து பவுலடியாருடைய வாழ்க்கையில ஒரு 8 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அறிந்த செய்தியா இருக்கலாம், கேட்ட செய்தியா இருக்கலாம், நீங்கள் பிரசங்கித்த செய்தியா கூட இருக்கலாம். ஒரு ஊழியக்காரன் முதலாவதாக அவனுடைய ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16 வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அப்படி இருந்தும். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையிலேயும் பாடுகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், புயல் காற்று, வியாதி, பலவீனங்கள், ஆபத்துக்கள், தேவையில்லாத விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், இது எல்லா ஊழியர்களை குறித்து வருகிறது. எல்லா ஊழியர்களை குறித்து விமர்சிக்காத மனிதர்களே இல்லை. ஆனால் பவுலடியார் சொல்ற வார்த்தை அப்படி இருந்தும். அது அப்படித்தான் இருக்கும். தூற்றுவோர் தூற்றுவார்கள், பேசுவோர் பேசுவார்கள், வாழ்த்துவோர் வாழ்த்துவார்கள். அப்படி எல்லாமே ஒரு ஊழியனுக்கு எல்லாமே சாதகமா இருப்பதில்லை. அநேக ஊழியர்களுக்கு சொந்த குடும்பமே சாதகமா இல்லை, பிள்ளைகள் சாதகமா இல்லை, விசுவாச மக்கள் சாதகமா இல்லை, அந்த இயக்கமே அவருக்கு சாதகமா இல்லை. ஆனால் திருமறை சொல்லுகிறது, அப்படி இருந்தும். அதிலே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவிடத்துல விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி. அந்த வார்த்தை சற்று புரிந்து கொள்ள வார்த்தை, உதாரணமாய் இருக்கும்படி. அது சொல்கிற வார்த்தை, பிரதான பாவியாகிய என்னிடத்தில். இது சற்று புரிந்து கொள்வது கடினம். திருஷ்டாந்தம் உண்டாகும்படி, ஆங்கில வேதத்துல டு பி எ பேட்டர்ன், ஒரு முன்மாதிரியான. என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஊழியர்களே, இன்றைக்கு ஊழியர்களை குறித்து விசுவாச மக்கள் சொல்லுகிற வார்த்தை, எங்க பாஸ்டர் ரொம்ப போய் பேசுறாரு, எங்க பாஸ்டர் மேடையில தான் பாஸ்டரா இருக்கிறாரு, அவருடைய அதாவது உங்களை விட என்னை விட நம்முடைய விசுவாசிகள் அதிகமாக நம்மை கண்காணிக்கிறார்கள். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடைகளை பார்க்கிறார்கள். இது நமக்கு புரியவில்லை. ஆனா பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு நான் முன்மாதிரியா இருக்கிறேன். இவ்வளவு பெரிய சாட்சி. நான் அவர்களுக்கு முன்மாதிரியாய். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ்ல திருஷ்டாந்தம் உண்டா இருக்கும்படி, ஆங்கிலத்துல டு பி எ பேட்டர்ன், உதாரணமா இருக்கும்படி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு ஊழியர்களே, நீங்கள் உங்களை குறித்து உதாரணம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு அநேக உதாரணம் சொல்லுகிறோம். ஒரு பொறுமைக்கு, ஒரு அன்புக்கு, எத்தனையோ ஊழியக்கால நம்ம சொல்லுகிறோம். அன்புக்கு ஒரு டிஎஸ்ஐ சொல்லுகிறோம். எத்தனையோ ஊழியரை சொல்ல முடியும். உண்மைக்கு எத்தனையோ மரித்து போன பல பசுத்துவாளை சொல்லுகிறோம். நம்முடைய தமிழகத்துல வாழ்ந்த உதாரணமா இருக்கும்படி அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு உதாரணமா இருக்கும்படி. அதை ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிரதான பாவியாகிய என்னிடத்தில். அவன் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, ஆண்டவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு, இன்றைய உலகத்துல வாழ்கிற இளம் ஊழியர்களுக்கு, என் அன்பு ஊழியர்களே, நீங்களும் நானும் முன் உதாரணமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மாதிரி அல்ல, முன் மாதிரியாய். தமிழிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை திருஷ்டாந்தமாய், டு பி எ பேட்டர்ன். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, நீங்களும் நான் மரித்தாலும் நீங்கள் மரித்தாலும் நம்மை குறித்து பேச வேண்டும். செய்தியில சொல்லியிருப்பேன், அதாவது my life should be worth to read or worth to write, if not a total vain. என் மரணத்துக்கு பிறகு நான் பேசப்பட வேண்டும், இல்லையில் எழுதப்பட வேண்டும். இந்த இரண்டுமே நடக்கவில்லை என்றால் நான் வாழ்ந்தது வீண், நான் பிறந்தது வீண், என் ஊழியங்கள் வீண், எல்லாமே வீணாகும்.
திருஷ்டாந்தம் உண்டாயிருக்கும்படி அந்த வார்த்தையை உங்களுக்கு கோடிட்டு சொல்லுகிறேன். டு பி எ பேட்டர்ன் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு திருச்சபை மக்களுக்கு, உடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ ஊழியக்கான மனைவியில் சொல்லுகிறார்கள். நான் காதால கேட்டிருக்கிறேன், என் கணவன் ஊழியத்திற்கே தகுதி இல்லாதவர். பிள்ளைகள் சொல்லியிருக்கிறார்கள், என் தகப்பன் ஊழியத்துக்கே தகுதி இல்லாதவர். எத்தனையோ சொந்த பிள்ளைகள் சொல்லி காதால கேட்டிருக்கிறேன். அவன் தகுதி நானே பார்க்கிறேன். ஒரு இயக்கத்தின் பொறுப்பா இருக்கிறேன். எனக்குரிய 50 ஆண்டுகள் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இத்தனை ஊழியர்களை மிகுந்த கவனத்தோடு க்ளோஸ்லி அசோசியேட்டட், க்ளோஸ்லி வாட்சிங், மிக நெருக்கமாய் பார்த்திருக்கிறேன், உற்று கவனித்திருக்கிறேன். மேற்போக்காய் அல்ல, ஆழங்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் துஷ்ட உதாரணங்கள் அல்ல. அதிக துக்கப்பட்டது உண்டு. ஏன் இவரை ஊழியக்காரனாக்கினோம், ஏன் இவரை ஊழியத்தில் எடுத்தோம் என்று பல நேரங்களில் நான் துக்கப்பட்டது உண்டு. தவறான தீர்மானங்கள், ஒருவேளை அது அறிவு சார்ந்ததா அனுதாபத்தை சார்ந்ததான் தெரியல, ஏதோ ஒன்று. பட் ஸ்டில் இன்று வரைக்கும் அவர்கள் எனக்கு மனநோவாக இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் திருமணம் சொல்லுகிறது, கவனியுங்கள், அடுத்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி. அந்த வார்த்தை ஆழமான வார்த்தை. மற்றவர்கள் உங்களால் நித்திய ஜீவன் அடையும்படி. நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவர்தான் காரண கர்த்தர், அவர்தான் ஊற்று, அவர்தான் அதிபதி, அவர்தான் எல்லாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர்கள் நித்திய ஜீவனை அடைய, அவர்கள் புது வாழ்வை பெற, அவர்கள் மேன்மை அடைய, அவர்கள் பலன் அடைய, வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாய். நீங்கள் கிறிஸ்துவன் ஜீவன். அந்த வார்த்தை படிக்கிறேன், அவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி. நித்திய ஜீவன் நீங்க நான் தர முடியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட். நீங்கள் அவளுக்கு ஒரு முன்மாதிரியாக அவளை தூண்டக்கூடிய விதத்தில் இருக்கலாம். இத்தனை பசுத்த வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன். அது எனக்கு மிகப்பெரிய தூண்டுகோல், மிகப்பெரிய ஊன்றுகோல். அப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் வசனத்தை பேசுகிறேன் என்று சொன்னால் அதற்கு பல தேவ மனிதர்கள் காரணம். காலம் சென்ற தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள், ஒரு சாம் கமலேசன் ஐயா அவர்கள், இப்படி பல தேவ மனிதர்கள் அவருடைய செய்தியை கேட்டு 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 அன்பால் அவர்களே அப்படி வசனத்தை பேச வேண்டும். எளிமையான வார்த்தை, எளிமையான ஜனங்களுக்கு வார்த்தை சொல்ல வேண்டும். அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அப்படி இருந்தும் சில நேரங்களில அது கடினம். அவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம். நான் ஒரு ஊழியத்துல 16 ஆண்டுகள் ஒரு ஊழியரோடு இருந்தேன். நீங்கள் என்னோட ஆலோசனையா இருக்கலாம், அது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆசை என்னவென்றால், என் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி. சமீபத்தில் சகோதரி சந்தித்தேன், இது உண்மை. ஏன் சபைக்கு போறேன்னு கேட்டேன். அதற்கு ஒரு ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி, இவர்தான் காரணம், அவரால் நான் திருச்சபைக்கு போகவில்லை. எங்க போறீங்க? எங்குமே போல, பின்மாற்றத்தில் இருக்கிறேன். எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். கவனிங்கள், அது எதனால் என்ன எனக்கு புரியாது. உண்மையா பொய்யா என்று நான் அதுக்குள்ள அலசியா பார்க்க நான் விரும்பவில்லை. ஒரு கூட்டத்துக்கு போகிறேன். அந்த கூட்டத்தினுடைய விலாசம் தெரியவில்லை. அது ஒரு பின்தங்கிய இடம். ஒரு இரவு நேரம், ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. அந்த சகோதரியை பார்த்தேன், கிறிஸ்துவ பெண். பார்த்துடன் தெரியும். அவங்களை கேட்ட இந்த சபைக்கு விலாசம், அந்த விலாசத்தை சொன்னார்கள். அடுத்து நீ எந்த சபைக்கு போறேன்னு கேட்டேன். இந்த சபைக்கு போறேன், ஒரு ஊழியக்காரன் பெயரை சொல்லி, அவர்தான் என் பின்மாற்றத்துக்கு காரணம். இது துக்கமான, வேதனையான, இதை வெளியே சொல்வது கடினம். அது நல்லதல்ல, அது ஏற்புடையதும் அல்ல, அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதும் அல்ல. ஆனாலும் என்னை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளையே, உங்களை குறித்து, என்னை குறித்து திரும்ப சொல்லுகிறேன். சிலரை குறித்து நாள்தோறும் துக்கம், நாள்தோறும் வேதனை. சில ஊழியர்களை குறித்து அவர் என்னோடு பணியாற்றுகிறார்கள். நாள்தோறும் வேதனை, நாள்தோறும் எனக்கு துக்கம், நாள்தோறும் எனக்கு ஏமாற்றம். என்னை அன்பு ஊழியர்களை, என்னை அழைத்தவர் என்னால் ஏமாற்றப்படுவார் என்றால் அதை விட துக்கம் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அர்த்தமே கிடையாது. திருமறை சொல்லுகிறது, கவனிங்கள், நீங்கள் அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கும்படி. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நீடிய பொறுமையை காண்பிக்கிறாராம், அதற்காக இரக்கம் தராரு. தேவன் தர இரக்கம் நான் வாழ்வுடைய அல்ல, மேன்மை அடைய அல்ல, இன்னும் உயர அல்ல. தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய எல்லா பொறுமையும், அல்லது வார்த்தை நீங்கள் திரையில் பாருங்கள், நீடிய பொறுமை எனக்கு காண்பிக்கிறார். அந்த வசனத்தை, நீடிய பொறுமை எனக்கு காண்பிக்கிறார்.
இஸ் சோ பொலைட். நாளில அந்த பொறுமை எனக்கு தேவை என்று நான் ஜெபிக்கிறேன். நீடிய பொறுமை. ஏன் தெரியுமா? டு பி எ பேட்டர்ன். நீங்களும் நானும் ஒரு முன்மாதிரியான ஊழியம் செய்ய. இரண்டாவது, என்னுடைய செய்தி எல்லாம் பவுலுடைய நிருபங்கள் தான். அடுத்த ஒரு வார்த்தை, ஒரு முன்மாதிரியான ஊழியனுடைய அறிக்கை என்னவென்றால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனம். அது சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானவர்களே, ஒரு ஊழியனுடைய அறிக்கை என்னவென்றால், நான் பிரதான பாவி. நிறைய பேர் பாருங்க, எவ்வளவு பெரிய தேவ மனிதர் அல்லவா, 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். இது இன்னைக்கு இதை யாரும் சொல்றது? இன்னைக்கு ஒரு மாறுபட்ட உபதேசங்கள். நீ பரிசுத்தவான், உண்மைதான். செய்த பாவத்தை மன்னித்தார், செய்ய போகிற பாவங்களை மன்னிப்பார். இனி நீ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யூ ஆர் ப்ரொமோட்டட் டு ஹையர் லெவல். யூ ஆர் சேயிங். அது உண்மைதான். ஆனாலும் அந்த வார்த்தை கவனியுங்கள், அவர்களில் நான் பிரதான பாவி. என்னுடைய வார்த்தையினுடைய கருத்து என்னவென்றால், அந்த அறிக்கை, அந்த உணர்வு தேவை. இன்றைக்குதான் நாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ரெவரண்ட், டாக்டர், மாடரேட்டர், இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. அந்த அங்கி, அந்த கோல், அந்த தலைக்கவசம், இதுதான் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருக்கிறது. யாரை பார்த்தாலும் இன்றைக்கு, ஒரு காலத்துல பிஷப் என்பவர் ஒருத்தரா இருப்பார் ஒரு ஸ்தாபனத்திற்கு. ஒரே ஒரு பிஷப், சிஎஸ்ஐ பிஷப், ஒரு கேத்தலிக் பிஷப். இன்றைக்கு யாரை எடுத்தாலும் பிஷப். அது நான் மாறுபட்டு, எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. நீங்க பிஷப்பா இருங்க, மாடரேட்டா இருங்க, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஆனால் நீ எவ்வளவு பெரிய யாரா இருந்தாலும், யூ மஸ்ட் நோ யுவர் வேல்யூஸ். நீங்கள் யார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால், அதைத்தான் உலகத்துல சொல்லுகிறார்கள், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இன்றைக்கு அறிய வேண்டிய பிரகாரமாய் நாம் அறிவதில்லை. ஒன்று ஓவர் எஸ்டிமேஷன், இல்லை என்றால் அண்டர் எஸ்டிமேஷன். ரெண்டுமே. நீங்க அனைவருடைய பாருங்களேன், எனக்கு யாரும் பிரசங்கம் பண்ண தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு தலைவரே தேவையில்லை, நான் தான் தலைவன், நான் தான் இல்லை. அவர் என்ன எனக்கு சொல்றது? அன்னைக்கு என்னுடைய உடன் ஊழியரை நான் ஒரு காரியத்துக்காக கடிந்து கொண்டேன். என் உடன் ஊழியரை ஒரு காரியத்திற்காக கடிந்து கொண்டேன். அது தவறான காரியங்கள், அதாவது அந்த ஒரு திருமண காரியங்கள் எல்லாமே அவர் செய்த எல்லாமே தவறு. அந்த நபர் திருமணத்துக்கே தகுதி இல்லாதவர். அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் இவரே. அதற்கு நான் அழைத்து சொன்னேன், இது சரியல்ல. அதற்கு அவர் என்னப்பா சொல்றார், நான் உனக்கு அடிமை அல்ல, உடன் ஊழியர், நான் உனக்கு அடிமை அல்ல. யோசித்து பாருங்கள். அவரைக்கு இடம் வாங்கி சபை கட்டி கொடுத்து வீடுகள் கொடுத்து ஒரு குற்றப்பணியிலிருந்து வந்தவர். நான் உனக்கு அடிமை அல்ல என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, என்னால கவனிக்கணும். நீங்கள் யார் என்பதை நீங்களாக முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். கவனிங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அங்கீகாரம் பெற்றவா இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். யூ மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை காட். அந்த வார்த்தை படிக்கிறேன். உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் நீங்கள் பாத்திரமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும். இந்த அங்கீகாரம் என்ற வார்த்தைக்கு பேர்தான் இன்னைக்கு ஆங்கிலத்துல ஆர்டின்ற வார்த்தை இருக்குது. இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ஆர்டினேஷன். நேற்றுக்குள்ள ஒரு வாழ்வு பொம்பளை பிள்ளை வந்தது, எனக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க, ஐயா ஞானசார சர்டிபிகேட் கொடுங்க. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஊழியம் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க அந்த ஸ்தாபனத்துல, நீங்க ஞானசார சர்டிபிகேட் கொடுங்க. அது ஆர்டினேஷனா என்னன்னே தெரியல. நீங்கள் ஆர்டினேஷன் என்ற வார்த்தைக்கு உண்மைக்கு தேவன் கொடுக்கிற அங்கீகாரம். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் உண்மைக்கு தேவன் கொடுக்கிற அங்கீகாரம். இன்னைக்கு ஆர்டின் செய்யப்பட்ட நீங்கள் உண்மைக்கு அங்கீகாரமா இருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டருங்க 4 ஆர்டினேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கிறாங்க. சொல்ல முடியும். ஐ கேன் ஷோ இந்த வீடியோ. ஒரே ஊழியர் 4 ஆர்டினேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கிறாரு. ஆனா உண்மையே இல்லை. அவங்க ஸ்தாபனத்துக்கு தெரியாது, அதை கொடுக்கிற மக்களுக்கு தெரியாது. அங்க போய் அங்க ஒரு ஆர்டினேஷன், எங்கெல்லாம் போகிறாரு அங்கெல்லாம் ஒரு ஆர்டினேஷன். நீங்க ஆர்டினேஷன் என்ற வார்த்தைக்கு உண்மைக்கு கொடுக்கிற அங்கீகாரம். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ஆர்டைன்ட். அந்த ஆர்டைன் என்ற வார்த்தைக்கு உண்மைக்கு தேவன் கொடுக்கிற அங்கீகாரம். மூன்றாவதாக பவுலினுடைய அந்த உறுதி, அது சற்று கடினமானது. எனக்கு எல்லாம் சாதகமா இருக்கும் போது உறுதியா இருப்பது இயல்பு. ஆனால் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கும் போது
அந்த வார்த்தையை கவனியுங்கள். ரோமர் 8:38. எல்லாம் சாதகமாக இருக்கும் போது துதிப்பது இயல்பு, ஆராதிப்பது இயல்பு, பிரசங்கம் பண்ணுவது இயல்பு. நீங்க நினைக்கிற ஒரு ஊழியக்காரன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்றானே, அந்த சனிக்கிழமை வரைக்கும் அவனுக்கு போராட்டம், உடல் சரீர போராட்டம், ஆவியிலே போராட்டம், ஆத்துமாவிலே போராட்டம், பலருக்கு பொருளாதார போராட்டங்கள், பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலம், வாடகை, அந்த ஈபி பில், எத்தனையோ காரியம் கேட்டுக்கணும், எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த விடாப்பிடியான ஒரு நிலை நிறைய பேருக்கு அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் சூழ்நிலைமை ஆளுகிறது, சந்தர்ப்பங்கள் நம்மை ஆளுகிறது, உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை ஆளுகிறது. திரையில் பாருங்கள், இஸ் பர்சுவேஷன், அந்த விடாப்பிடி, அந்த உறுதி. இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள். அது சொல்லுவது ரொம்ப சுலபம், ஆனால் அதில் நின்று தாக்கு பிடித்து அதில் முன்னேறுவது மிக கடினம். அந்த பெர்சியூ, அந்த தொடர்ந்து மனச்சோர்வுகள் வரும், பாடுகள் வரும், ஏளனங்கள் வரும், இல்லாமை வரும், விமர்சனங்கள் வரும். அந்த பெர்சிவியன்ஸ் என்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். ரோமர் 8:30, மரணமானாலும் அது நம்மை நிலைக்குலைய வைக்கிறது. அதனால் கடந்து வந்திருக்கலாம். அந்த மரணம் அது அநேகரை அனாதையாக்கி இருக்கிறது, அநேகரை விதவை ஆக்கி இருக்கிறது, அநேகரை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை ஆக்கி இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. பிள்ளைகள் இல்லை, ஒரே பிள்ளை மரித்து போனது, வாழ்க்கையை கேள்விக்குறி, விதவையாக்கி இருக்கிறது. அநேக கணவன்மார்களை அன்பானவர்களே வாழ்க்கையிலே அவர்களை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. அது தெரியும், அந்த மனைவி இல்லை என்றால் ஒரு வாழ்க்கையே ஒரு சூன்யமாய், வாழ்க்கையே ஒரு இருளாய் மாறிவிட்ட மக்கள் ஏராளம். அதிலும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை கரை சேர்க்க துணை இல்லை. 1000 துணை இருக்கலாம், ஆனா அந்த துணையை போல ஒரு துணை இல்லை. ஆற்ற தேற்ற அரவணைக்க தகப்பன் இல்லை, கணவன் இல்லை. இதெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு வருகிற சவால்கள். ஆனா அதிலே உறுதியாயிருப்பது என்பது மிக கடினம். மரணமானால், அடுத்த ஒரு வார்த்தை ஜீவனானால், த லைஃப். அந்த ஜீவன்ல மகிழ்ச்சியான நேரங்கள், சந்தோஷமான நேரங்கள், அதுல குதூலிக்கிற நேரங்கள். இந்த லைஃப்ல there are some sweet time and some bitterness time. கசப்பான நேரங்கள் உண்டு, இனிமையான நேரங்கள் உண்டு, அதுல சந்தோஷப்படுகிற நேரங்கள்லாம் உண்டு. அந்த அடுத்து தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், இதெல்லாம் நம்மை பிரித்து விடுகிறது. திரும்ப சொல்லுகிறேன், எல்லாமே எதிர்பார்ப்பது போல இல்லை. ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே there is a new challenges, புதிய புதிய சவால்கள், புதிய நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் எவ்ரி மினிட் இட் சேஞ்சஸ். நீங்க பார்த்துருப்பீங்க, நல்லா சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு தொலைபேசி அழைப்பு, சந்தோஷமா இருக்கிறோம், இது ஒரு எதிர்மறையான காரியங்கள், இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏத்தான் வல்லமைகள், மேற்கொள்ள முடியாத காரியங்கள், we cannot overcome. இயற்கையை, சீற்றங்களை, பேரழிவை, வியாதியை, பலவீனங்களை, இதெல்லாம் மேற்கொள்ள ரொம்ப கடினம். இயற்கையால் மேற்கொள்ள முடியும், இந்த சுனாமி மேற்கொள்ள முடியவே இல்லை. நம்ம தேசத்துல வந்த இந்த கோவிட், இதை மேற்கொள்ள முடியவே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வரங்காரியங்களும் அந்த அன்பை விட்டு பிரிக்காத ஒரு நிலைமை. இதுதான் ஒரு ஊழியனுக்கு முதலாவது தேவை. அன்பானவர்களே, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. இரண்டாவது, அவன் யார் என்று அவன் அறிந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. எல்லாமே இப்படி வரும், அந்த எஸ்ல வரும். பெர்சுவேஷன், அதாவது தொடர்ந்து நிற்கிற ஒரு தன்மை, கடினம். அது எத்தனையோ ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு காரணமே தாக்கு பிடிக்க முடியல. குடும்பங்களிலே, சரீரத்துல, அதாவது பலமுறை என் அன்பு ஊழியர்களே, பெர்சியோ தொடர்ந்து. அதைத்தான் சொன்னேன், மரணங்கள், வாழ்வின் மேன்மைகள், அடுத்து அதிகாரங்கள், நம்ம மிரட்டுகிற சக்தி. நெகேமியாவுக்கு அரசியல்வாதிகளாலும் பிரச்சனை, ஆன்மீகவாதிகளாலும் பிரச்சனை. அரசியல்வாதிகள் சன்பல்லாத்து தொபியா ஒரு அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதி ஒரு நொவதியாள் என்ற தீர்க்கதரிசி, அவர்கள் அத்தனை பேரும் நெகேமியை பயமுறுத்தினார்கள். ஆனால் அவன் தொடர்ந்து ஊழியம் செய்தான்.
அவன் சொன்னான், என்னை போன்ற மனிதன் ஓடி ஒளிவானோ? இல்லை. என்னை கேட்டுக்கொண்ட அன்பு ஊழியர்களே, ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது மிகப்பெரிய அடிப்படை தகுதி என்னவென்றால் அந்த பெர்சியூ, கடினம். இளம் ஊழியர்களே, கொஞ்சம் அந்த மூத்த ஊழியர்களை பாருங்கள். பெர்சியூ, எதிர்பார்க்கிற அந்த முன்னேற்றம் இல்லை. சில நம்பிக்கையோடு பயன்படுத்தி இருப்போம். இவர் எனக்கு பயன்படுவார், நம்பி காரியங்களை சொல்லி இருப்போம், நமக்கு பக்கத்தில் வைத்திருப்போம். அவர் தான் அடுத்த என்னுடைய சக்சஸர் அப்படிலாம் நினைச்சிருப்போம். அவர் தான் நமக்கு விரோதியாய், வில்லனாய், நமக்கு பகையாளியாய், நம்மை தூற்றி திரிகிறவராய், நம்மை குறித்து 4 பேருக்கு மத்தியில் நம்முடைய பேருக்கு கலங்கம் உண்டாக்குறாய் மாறுவார். பட் பெர்சியூ. தொடர்ந்து 5வது குறிப்பு, ஒரு ஊழியனுடைய தீர்மானங்கள், டிட்டர்மினேஷன். எல்லாமே நான் சொல்லுகிற எல்லாமே அந்த IONல முடியும். டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம். அது கடினமான ஒன்று. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவருடைய தீர்மானம். அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானம். அந்த தீர்மானம் என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டேன். அந்த டிட்டர்மினேஷன் தான் தீர்மானம். சொல்லுகிறேன், வேறொன்றையும். இன்னைக்கு அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். அரசியல் தெரியும், பொருளாதாரம் தெரியும், நாட்டு நடப்பு தெரியும், திரைப்படங்கள் தெரியும், ஊடகங்கள் தெரியும். இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டிகள், கிரிக்கெட் மேட்ச், அதிலே நிறைய ஊழியக்காரர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு ஊழியர் விசுவாசி வீட்டில் போய் ஸ்கோர் கேட்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை! விசுவாசி வீட்டில் போய் ஸ்கோர் கேட்கிறார். அவனுக்கு என்னன்னே தெரியல. அதை பற்றி யோசித்து பாருங்கள். 2020 மணிக்கணக்காய் பார்க்கிற என்னை கவனிங்க. அதில் சொல்லப்பட்டது, அவரே அன்றி. என்னை கேட்டுக்கொண்டு நண்புதவி பிள்ளையே, அவரே அன்றி. நான் பல ஊழியர்களை சந்தித்திருக்கிறேன். அடிக்கடி நான் கொரிய தேசத்திற்கு போகிறேன். பலமுறை. கடந்த வாரத்தில் தான் சென்னைக்கு நான் வந்தேன். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டார், டிவி பார்க்க மாட்டார், மொபைல் யூஸ் பண்ண மாட்டார், எதுவுமே. அவருக்கு அவருடைய நேரங்கள் எல்லாம் ஜபத்துல. எப்பொழுது பார்த்தாலும் ஜபம். பிரயாணம் பண்ணும்போது ஜபத்துல இருப்பார். தூங்குற நேரத்துல தான் கொஞ்ச நேரம் தூங்குவார். மற்ற நேரத்துல ஜபம்தான். அவருடைய அவருடைய கரங்கள் அசைந்து கொண்டே இருப்பார். தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு நிமிஷம் கூட அவர் சும்மா இருக்க மாட்டார். தேவனோடு பேசி அவரை அன்றி. யோசித்து பாருங்கள். அவருக்கு பலவிதமான கோவிட்ல அதிகமாய் பாதிக்கப்பட்டார். மரணத்திற்கு சமயமாய் போனார். மாற்று அவருக்கு சிகிச்சை, அவருடைய சிறுநீரகங்கள், மாற்று சிறுநீரகங்கள் 2மே பழுதுபட்டு ஆகிவிட்டது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. வயதான மூத்தவர். ஆனாலும் தொடர்ந்து பல நாடுகளுக்கு வாரந்தோறும் பிரயாணம் செய்கிறார். நான் சொல்ல வந்த கருத்து, அவரையே அன்றி. என்னை கேட்டுக்கொண்ட அன்புதேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இலக்கணம், இலக்கியம், கலை, பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல். யோசித்து பாருங்க, எல்லாம் தெரியுது. அவரை தவிர அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான் அவரை அன்றி. அடுத்த வார்த்தை, வேறு ஒன்றையும். அவரை அன்றி வேறு ஒன்றையும். இது எவ்வளவு பெரிய காரியம். அவரை அன்றி வேறு ஒன்றையும். ஐ டோன்ட் வாண்ட் டு நோ எனிதிங். தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரியணும், இது தெரியணும். இலக்கணம், இலக்கியம், ஆராய்ச்சி, கம்ப்யூட்டர் படித்துக் கொள்ளுங்கள், நல்லது. ஆனால் வேறு ஒன்றையும் அவர் சொல்லுகிறார், தீர்மானித்தேன். அப்படியானால் ஒரு ஊழியனுக்கு 4வது அவனுடைய முன்மாதிரி வாழ்க்கை ஒரு தீர்மானம். இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற, சமயத்துக்கு ஏற்ற தன்னை மாற்றிக்கொள்கிற மக்கள் ஏராளம். அந்த தீர்மானத்தை விட்டு வழுவி நிறைய பேர் சொல்லலாம். நகோமி ரூத் தீர்மானித்தாள். யுவர் டிசிஷன் வில் டிட்டர்மைன் யுவர் டெஸ்டினி. உங்கள் தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கை. பாடுகள் உண்டு. ஆரம்பத்தில் சொன்னது போல மரணங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிகழ்காரியங்கள், இதெல்லாம் என்னை அசைக்கும் சக்திகள் பல உண்டே. ஆனாலும் தீர்மானித்தேன். என்ன தீர்மானம் தெரியுமா? அவரை அன்றி வேறு ஒன்றையும் அறியாதிருக்க. என்னை கேட்டுக்கொண்டு என்பது பிள்ளையே, அதிகமான உலக உறவுகள். இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கெல்லாம் அதிகப்படியான 99% உலக உறவுகள் தான்.
ஊழியக்காரன் தெரியாது, ஊழியக்காரங்க நிறைய பேர் தெரியாது. அவர் சொல்றாரு, அது எனக்கு அவசியம் இல்லைன்றாரு. ஊழியர்களே, உங்கள் உறவுகள் ஊழியத்தோடு, ஊழியரோடு, வார்த்தையோடு, வசனத்தோடு, தேவனோடு, தேவனுக்கு இணையான அந்த காரியங்களோடு, அவரை அன்றி. இன்னைக்கு பாருங்களேன், ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் தெரியுது. வட்டி கொடுக்குறவங்கள இருந்து கட்ட பஞ்சாயத்து வரைக்கும் எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன். அவங்க சொல்றாங்க என்னைக்கு அவங்க பயன்படுவாங்க, அவங்க பயன்பட மாட்டாங்க. ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல யாரும் நமக்கு பயன்பட மாட்டாங்க. அரசியல்வாதிகளோட தொடர்பு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிற மக்களோடு தொடர்பு, இந்த தவறான வாழ்க்கை வாழ்கிற மக்களோடு தொடர்பு. அந்த வார்த்தை படிக்கிறேன், அவரை அன்றி வேறொன்றையும், அவரை அன்றி, அதான் தீர்மானம், அவர்தான். அடுத்தபடியாக ஒரு ஊழியனுடைய மகிழ்ச்சி எது? ஒரு ஊழியனுடைய பிளஷர். முதல்ல சொன்ன எல்லாரும் இந்த வார்த்தை கவனியுங்கள். முதலாவது இஸ் பேட்டர்ன், இஸ் கன்ஃபெஷன். இரண்டாவது இஸ் பெர்சுவேஷன், அவனுடைய உறுதித்தன்மை. மூன்றாவது இஸ் டிட்டர்மினேஷன், அதுவே தீர்மானம். நான்காவதாக சர்வன்ட் பிளஷர். ஒரு ஊழியக்காரனுக்கு எது மகிழ்ச்சி, எது பொழுதுபோக்கு, எது இன்பம்? 2 கொரிந்தியர் 12:10 அவர் சொல்லுகிறார், அது ஒரு வார்த்தை, நான் பிரியப்படுகிறேன். அந்த வார்த்தை முடியும் போது இப்படி ஆரம்பிக்குது, நான் பிரியப்படுகிறேன். இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிளஷர். இதில் பிரியப்படுகிறார். அன்பு ஊழியர்களே, உங்க சின்ன கேள்வி, வாட் இஸ் யுவர் பிளஷர் இன் தி வேர்ல்ட்? உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல எது உங்களுக்கு இன்பம், எதில் உங்களுக்கு பிரியம்? ஒவ்வொருக்கும் ஒரு பிரியம் உண்டு. சாப்பாட்டுல, தூங்குவதில், சிலருக்கு வாகனங்கள்ல பிரியம், அந்த வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரியம் கட்டாயம் இருக்கும். அவரோடு பேசுவது, இவரோடு பேசுவது, பிரியப்படுங்க. ஆனா இவர் சொல்லுகிறார், நான் பிரியப்படுவது நம்பர் ஒன், எனக்கு வரும் பலவீனங்கள். இது பைத்தியக்காரத்தனமா இல்லைல்ல, எனக்கு வரும் பலவீனங்கள், அடுத்து நிந்தைகள், அடுத்து நெருக்கங்கள், அடுத்து துன்பங்கள், அடுத்து இடுக்கங்கள். ஒவ்வொன்றும் ஒன்று வித்தியாசமான காரியங்கள். நான் தேடி போகவில்லை, இது யார் தேடி போறதில்லை, பலவீனங்கள். என் பலவீனத்தை நான் பிரியப்படுவேனா? பலம் இருந்தா தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் சொல்கிறார், எனக்கு வரும் பலவீனங்கள். God's plan is there, God's purpose is there. தேவன் தீமையை தருகிறவர், நன்மையை தருகிறவர், நன்மைகளுக்கெல்லாம் ஊற்று. அந்த தீமை ஒருவேளை அது அதாவது வரும், என்னை மேற்கொள்ளாது. கவனிங்கள், God will not destroy, but he will defeat it. அது அழிக்கப்படாது, ஆனால் அதை மேற்கொள்ளாது. புரிந்தால் ஆமீன் சொல்லுங்கள். அது அழிக்கப்படுவதில்லை. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீர் உள்ளவரை, கடல் உள்ளவரை, வானம் உள்ளவரை, கிறிஸ்து வரைவர் அப்படிதான் இருக்கும். ஆனால் அது என்னை மேற்கொள்ளாது. அதைத்தான் சொன்னார், ஒன்று உங்கள் சேதப்படுத்தாது. அந்த வார்த்தை படிக்கிறேன், பலவீனங்கள். இரண்டாவது நிந்தைகள், மூன்றாவது நெருக்கங்கள், நான்காவது துன்பங்கள், ஐந்தாவது இடுக்கண்கள். இதை சொல்லுகிறார், நான் இதிலே பிரியமா இருக்கிறேன். ஆங்கிலத்துல திஸ் இஸ் மை பிளஷர், நான் பிரியமா இருக்கிறேன். இது எப்படி பைத்தியக்காரத்தனமா தெரியுது? சென்னை சில சொல்லுவாங்க, சொந்த செலவுல சூனை வைக்கிறது. ஆனா பவுலடியான் சொல்லுகிறார், நான் இதிலே பிரியமா. ஏன் தெரியுமா? அது என்னை மேலே, இட் எலிவேட்டட், அது என்னை உயர்த்துகிறது. இன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்படுகிற அத்தனை ஊழியர்களும் இதில் கடந்து வந்தவர்கள் தான். அதாவது நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இதில் கடந்து வந்தவர்கள் தான் அவர்கள். அதனாலதான் இன்றைக்கு ஊரறிய, உலகம் அறிய இன்றைக்கு அவள் பேசப்படுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், தட் இஸ் மை பிளஷர். அதுல எனக்கு பிரியம். எதை திட்டுறாங்களா, மகிழ்ச்சியா இருக்கு. அது கடினம், அது எனக்கும் அதுக்கு முடியாது. சோர்ந்து விடுகிறேன், இலக்கரித்து போகிறேன், நன்றா ஓடுறேன், ஒரு சின்ன பிரேக். ஊழியத்திலே சோர்வு, பல இடங்களிலே சோர்வு. ஆனால் ஒரு ஊழியனுடைய முன்மாற வாழ்க்கை என்ன தெரியுமா? The pleasure of the servant of God. ஒரு ஊழியனுக்கு இன்பமே இதுதான். அது கடினம், அது கடினம். அதாவது வெளியான தாக்குதலை சமாளிப்பது ஈஸி, ஆனா உள்ளான தாக்குதலை சமாளிப்பது மிக கடினம். அது உள்ளிருந்தே வரும், மனைவியால் வரும், குடும்பத்திலே வரும், நாம் துணையென சொன்னவர்களால் வரும். பவுலடியார் சொல்கிறார், நான் பிரியப்படுகிறேன். ஆங்கிலத்துல that is my pleasure. ஒரு ஊழியனுடைய முன்மாதிரியான வாழ்க்கைக்கு அடுத்து
கற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம். துக்கத்தோடு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு அநேக ஊழியர்கள் கற்றுக்கொள்ளுகிற எண்ணமே இல்லை. நான் பல ஊழியர் கூட நடத்துறேன். என்னுடைய ஊழியர் கூட்டத்துக்கே என் ஊழியர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். நோபடி ரெஸ்பான்ஸ். கேட்டால் பல காரணம் சொல்லுவாங்க. ரொம்ப டயர்டா இருக்குது, எனக்கு உடல்நிலை சரியில்லை. உட்காருவார், போயிட்டு வருவார். there is no interest in learning. கற்றுக்கொள்ளே வாஞ்சே இல்லை. வேதத்தை பிரித்து பார்க்கறது இல்லை அநேக ஊழியர் கூட்டங்கள்ல. என் அன்பு ஊழியர்களே, ஃபார் ரியல் லீடர் யூ மஸ்ட் பி அ லேர்னர். ஒரு ஊழியருடைய அழகே கற்றுக்கொள்வதுதான். நேற்றும் கற்றுக்கொண்டேன், இன்றைக்கும் கற்றுக்கொள்ளுகிறேன், நாளையும் கற்றுக்கொள்ளுவேன். பவுலுடையான் சொல்லுகிறார், அடைந்தாயிற்று, முற்றும் தேறிய நானேன் என்று எண்ணுகிறது இல்லை, அடையும்படி ஆசையா இலக்கை நோக்கி தொடர்கிறேன். லேர்ன். நீங்க நிறைய விசுவாசிகள் கூட அந்த சுபாவம் இருக்குது. ஒரு 10 வருஷம் சபைக்கு வந்துட்டா they think they are the master. இல்லை ஊழியர்களே, நீங்க எந்த ஊழியர் கூட்டத்துக்கு போனாலும் அந்த ஒரு சுபாவத்தோட போங்க. லார்ட், ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ. இந்த கூட்டத்துக்கு போறேன், இந்த ஊழியர் கூட்டத்துக்கு போறேன், லார்ட் டீச் மீ சம்திங். பவுலுடையான் இதைத்தான் சொல்கிறார், ஐ வாண்ட் டு லேர்ன். இது ஆபோக்கு கூட சொல்றார், அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று நான் கவனித்து கேட்பேன். ஆபோக்கு 2:2. அவர் என்ன சொல்லுவார் என்று இன்னைக்கு பாருங்க, ஊழியர் கூட்டத்துல பைபிள் பிரிச்சு பார்க்கறதுல நோபடி ரைட்ஸ். சில ஊழியர் கூட்டத்துல பேனா கூட கொடுக்குறாங்க. எதுக்கு? சும்மா குத்திக்கு அழகு பார்க்க இல்லை, இதை எழுதுறது. என் நண்பர்களே, ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போகும்போது டேக் அ நோட் புக், ரைட் இட் டவுன். எனக்கு தெரியும் 1970 என்னுடைய போதகர் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர் பண்ண பிரசங்கம் எனக்கு டேட்ல இருக்குது. அதுல ஒன்று மறக்க முடியாது. இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது ஒரு வார்த்தை, அவர் ஜெபிக்க தொடங்கினார். என்ன ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்காது, ஆனா என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கோம். வானம் திறந்தது, பசுத்தாவியான புறாவை குடும்பம் கொண்டு இறங்கினார், ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஜெபம் என்ன ஜெபித்தான்னு போட்டிருக்காது, ஆனா ஜெபத்தினுடைய பலன்களை போட்டிருக்கோம். இது அவர்களுடைய செய்தி. 53 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்படி நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சர்ச் ஆஃப் காடுடைய பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா அவர்கள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க, அவர் பண்ண பிரசங்கம் தான். இப்படி ஒவ்வொரு ஊழியருமே. தயானந்தன் அவர்கள், நான் யூதருக்கும் மற்றெல்லாருக்கும் கடனாளியா இருக்கிறேன். தயானந்தன் அவர்கள் சொன்ன பிரசங்கம் யூதருக்கும். அதெல்லாம் 70, 71, 72. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இதயத்தின் விருப்பம், நான் தேவன் நோக்கி செய்த விண்ணப்பமா இருக்கிறது. ரோமர் 10:1. இதெல்லாம் அந்த தேவ மனிதனுடைய அந்த பிரசங்கம். இங்கே நான் அவளை கூட்டிட்டு காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களை புகழ அல்ல, அவர்களை இதில் நன்மை பெறுவதற்காக அல்ல. நெவர் நெவர் நெவர். அப்படின்னா உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லணும். இந்த நபர் இந்த பிரசங்கம் பண்ணாரு, இந்த நபர் இந்த பிரசங்கம் பண்ணார். அப்படியானால் நான் ஒன்றை கற்றுக்கொள்ளாவிட்டால் நான் ஒருவர் கற்றுக் கொடுக்க முடியாது. ஐ லேர்ன் எவ்ரி டே. நீங்கள் எங்களை புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஐ லேர்ன் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும். சரீர பலவீனங்கள் தான், முடியாதுதான், சில நேரங்களில் நிறைய சோர்வுகள் தான், தொடர்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து படிக்க முடியல, பல பலவீனங்கள். ஆனாலும் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் 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 மோர். காலம் உள்ளவரை, பலன் உள்ளவரை, பார்வை உள்ளவரை, கேட்கிற செவி உள்ளவரை, பேசும் திறன் உள்ளவரை லேர்ன். படித்துக் கொண்டே இருங்க. டோன்ட் ஸ்டாப். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின் அஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.